சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி சொல்லுங்க நீ. பத்திரிக்கை வந்துருச்சுடா. வந்துச்சா? பாப்போம். சாமிட்ட வச்சுட்டு அப்படியே கொடுக்க வேண்டியதுதானே? ஆமா ஆமா, சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தா பத்திரிக்கை வந்துருச்சு. எனக்கு பிடிச்சவங்களுக்கு முதல்ல பத்திரிக்கை வைக்கணும். என்னங்க இங்க வாங்க. என்ன? இங்க வாங்க. என்னடி? ஈஸ்வரி அக்கா இப்படி வாங்க. சாமி நேர்ல வராதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா, நமக்கு சப்போர்ட்டிவா, நமக்கு நல்லது கெட்டது சொல்றவங்க, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு நல்லதே சொல்றவங்க, நமக்கு நல்லதே நினைக்கிறவங்க, அப்படி ஒரு ஏஞ்சல் அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சாமி இந்த வீட்டுக்கு அமைச்ச ஏஞ்சல் நீங்க தானக்கா. நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன் எனக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். முக்கியமா பொறுமையா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த பத்திரிகையை முதல்ல உங்களுக்கு தான் வைக்கணும். ஐயோ, என்ன சாமி கிட்ட வை நந்தினி. அக்கா இதெல்லாம் தாண்டி தாரா நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனுஷி நீங்க தான். மத்தவங்களுக்குலாம் இப்ப நான் போய் வைக்கிறேன்னா அது சும்மா சம்பிரதாயத்துக்காக தான். நீங்க தான் தாராவை எடுத்து வளர்த்துருக்கீங்க. அதனால நீங்க தான் இதை முதல்ல வாங்கணும். அண்ணி, நான் உங்களை பல தடவை காயப்படுத்துற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம எங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என் கூட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க 3 பேரும் தான். இல்லைன்னா நான் படுத்தின பாடுக்கு இதோ இவ என்னைக்கோ என்னை விட்டு கிளம்பி போயிருப்பா. என்ன பண்றது? இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. என்ன தம்பி இது? இந்த மாதிரி நல்ல நேரத்துல எதுக்கு இதெல்லாம்? இல்ல அண்ணி, உங்களை பத்தி நான் நிறையவே பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தனியா காலில் விழுறீங்க, சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். சரி வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்களும் நந்தினியும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். எனக்கு அதான் வேணும். வாங்க மாமா, வாங்கக்கா. டேய், நாமெல்லாம் ஒரு குடும்பம் தானடா. எனக்கு எதுக்குடா பத்திரிக்கை? எதுக்குடா அந்த சம்பிரதாயம் எல்லாம்? ஆமா, நான் சம்பிரதாயத்துக்காண்டி உங்களுக்குலாம் முதல்ல வைக்கல. இது என் மன சந்தோஷத்துக்காக முதல்ல வைக்கிறேன். புடிங்க. வாங்க வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி அண்ணே, அடுத்து நான் தானே. புட்டுன்னு கொடுங்க, அடுத்து வேலையை பார்ப்போம். ஆத்தாடி ஆத்தா, உன் ஜோடி புறா வரட்டும், பிறகுதான் தருவேன். உனக்கு தனியாலாம் வைக்க முடியாது. ஓ, நாங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க. காலையே விழுகிறோம். ஆமா, வீட்டு பெரிய மனசுல, அதனால ஸ்பெஷலா ஆசீர்வாதம் வாங்குறேன். இன்விடேஷன் டிசைன் சூப்பரா இருக்கு. டேய் குழந்தை, என்ன கிளம்பலையா? மாமா எல்லாம் ரெடி ஆயிட்டாருடா, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் இந்த பையன் கிளம்பலையா? உட்கார வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காரு. நீங்க மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு அனுப்புறேன் பாரு. எங்க தம்பி போறீங்க? கூத்தெல்லாம் பாத்தீல? ஐயோ, இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து தானே கரிகாலனை இந்த வீட்டுல வச்சிருக்காரு அவரு. அவனை வர சொல்லி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணா நீங்க கொந்தளிச்சு அவனோட சண்டைக்கு போவீங்க. அதை சாக்கா வச்சு அசிங்கப்படுத்தி பேசி ஒரு நல்ல சூழலை கெடுக்கணும்னு தானே அவர் இதெல்லாம் பண்றாரு. வேண்டாங்க, அவரோட விருப்பத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. வேண்டாம். இல்ல, நீ எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது? எங்களுக்கும் ரோஷம் இருக்குல்ல. அக்காஸ் அண்ட் மாமாஸ், என்ன டிஸ்கஷன்? மதியம் என்ன சமைக்கலான்னா? வழக்கமா ரசம் தானே வைப்பீங்க. அதுக்கு எதுக்கு இந்த வட்டமேச மாநாடு? அந்த ரசத்தை வச்சுட்டு சட்டுன்னு கூப்பிடுங்க. விஷம் வச்சு தரேன் வா. ஐயோ அக்கா, நீ கஷ்டப்பட்டு புது முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ வைக்கிற ரசமே விஷ மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விஷ பாட்டில் சொல்லுது. அதை குடிச்சிட்டு இந்த வீட்டில் காலத்தை ஓட்டிட்டேன்.
ஆலகால விஷம் கொடுத்தாலும் கரிகாலனை ஒன்றும் பண்ண முடியாது. ரசத்தை வச்சு குரல் கொடு, வர்றோம். ஏய் விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும், மூடி நில்றா. வாடா.